வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். இடைத்தேர்தலில் திமுகவுக்கு ஏற்படுமா பின்னடைவு? திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய தொகுதி தான் விக்கிரவாண்டி. இதிலிருந்து ஒரு 10-15 கிலோமீட்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது தான் கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்டோர்கள் கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் வந்து பார்த்தீங்கன்னா குடித்து உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற ஒரு சம்பவம் தமிழகத்தையே பேரதிர்ச்சிக்குள்ளாகி உலுக்கி இருக்கிறது. இந்த ஒரு சம்பவத்தை எடுத்து பெரும் விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேசும் பொருளாகவும் அங்கே இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா ஏராளமானவர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறது, பேரதிர்ச்சியும் வந்து ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு பேச்சுக்கள் என்பது அப்படியே வருது, நம்மளுடைய விக்கிரவாண்டி தொகுதிக்கு வருது. ஏன்னா பக்கத்தூர் தான், கொஞ்சம் தான் ஒரு 10 கிலோமீட்டருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய செய்தி என்பது பரவலாக பரவும். சும்மா 1-2 பேர் இறந்துருந்தாங்கன்னா இப்படி பேசியிருக்க மாட்டாங்க. ஒட்டுமொத்தமாக 60 பேருக்கு மேலே வந்து உயிரிழந்தது பெரும் அளவில் வந்து தமிழகம் முழுவதும் இல்லை, இந்திய அளவில் வந்து பேசும் பொருளாக மாறிச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறாங்க பொதுமக்கள். ஏன்னா இந்த அளவில் வந்து இந்த ஆட்சியில் தான் இது மாதிரி நடந்திருக்கு. சப்போஸ் வாக்குகள் யாருக்கு போடலாம், யாருக்கு சாதகம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுக்கலாம் அந்த தேர்தல் அப்படின்றத ஒரு பேச்சுக்களாக வந்து பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி தொகுதியை சார்ந்த பொதுமக்கள் பேசுகிறாங்க. கண்டிப்பாக பேசுவாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்கன்னா அதற்கான வந்து பார்த்திங்கன்னா ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியர்களோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா காவலர்களோ இல்லை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா யோசிப்பாங்க, பேசுவாங்க. அது கேட்டபோல் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்களும் வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தேர்தல் வேறு வருது. ஸோ இது நடந்துச்சோ உடனே தேர்தல் வேறு இருக்குது. இப்படி இருக்கிற சூழலில் வாக்குகள் என்பது சிதைவடைமான்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? புதிய தலைமுறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதியதாக வாக்கு செலுத்துகிறவங்களாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கும். இந்த ஆட்சியில் இது மாதிரி நடந்திருக்கா, அதனால் இவங்களுக்கு ஓட்டு போடலாமா வேணாமன்றது யோசிப்பாங்க. சப்போஸ் ஒரு சில ஓட்டுக்கள் மொத்தமாக காலி ஆகிடுமான்னு கேட்டால் அப்படி வாய்ப்பு இல்லைங்க. திமுகவுக்கு என்று தனி பெரும்பான்மை இருக்குது, அந்த அளவுக்கு ஓட்டுக்கள் வரும். மற்றபடிக்கு இந்த மேலோட்டமாக மற்ற கட்சிகளுக்கு பார்த்து எது கரெக்டாக இருக்கோ அதை போடுவாங்கள்ல, அந்த வாக்காளர்கள் தான் வந்து கொஞ்சம் வந்து புரிதலோடு வந்து பார்த்திங்கன்னா வாக்குகளை செலுத்துகிற மாதிரி வந்து சூழல் என்பது கட்டமைக்கப்படுகிறது அப்படின்னே வந்து சொல்கிறாங்க. இதனால் பல விதமான விஷயங்கள் நடைபெறும் அப்படின்னாலும் பொறுத்திருந்தான் ஆக வேண்டும். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி.